வெங்காயப்பட்ட தோசை. இரவு தோசை நான் வெங்காயத்தால் தேய்ச்சிட்டேன். இப்போ மாவு எடுத்து ஊற்றுறேன். இது நைஸாக ரவுண்ட் ஆகுங்கோ. இதுக்குள்ள நல்லெண்ணெய் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் இப்படி தெளித்து விடுங்கோ. உங்களுக்கு கூட விருப்பம் இருக்காக கூட விடுங்கோ, கொஞ்சம் விருப்பமானாக்கால் கொஞ்சமாக விடுங்கோ. நல்லெண்ணெய் இப்படி சுட்டு மற்ற பக்கம் திருப்பி பேர்ந்து எடுத்தால் வடிவான தோசை. இப்போ அடுத்த பழம் எடுத்து விடுங்க. நல்ல முறுமுறு தோசை. இதில் 1 கப் உளுந்து, 1 கப்பு கருப்பு கவனி அரிசி, 2 கப் மா போட்டேன். நான் 1 கப் தவிட்டுமா 1 கப் வெல்லமா போட்டு கொஞ்சம் ஒரு சொட்டு தேங்காய்ப்பூ, வெந்தயம் கொஞ்சம். வெந்தயத்தின் அளவு தான் தேங்காய் பூவும் போட்டேன். நான் அது கொஞ்சம் போட்டு கரைச்சி வச்சேன். நான் நேற்றிரவு இன்றைக்கி சுடுறேன். ஓகே, இதுதான் தோசை. நல்ல ஹெல்த்தியான தோசை. நீங்களும் சுட்டு சாப்பிடுங்க. முட்டை, ஒரு முட்டை விட்டு முட்டை தோசை. ஒரு பக்கம் இப்படி மடித்து விடணும். மடித்து முட்டை தோசை. முட்டை வளர்ந்து எடுத்துவோம். 2 பக்கம் திருப்பிட்டு ஒரு நிமிஷத்தில் இது எடுப்போம். இதான் முட்டை தோசை. ஒரு முட்டை தோசை, ஒரு பிளேன் தோசை, சம்பல். ஓகே, இது இந்த இரவு சாப்பாடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களோ. முட்டை தோசையும் நல்ல மொறு தோசை. சரியா, ஹெல்த்தியான தோசை. இதை நீங்கள் இரவு 6லேருந்து 7 மணிக்குள்ளே சாப்பிடுங்க. அப்போ தான் நல்லம். இரவில் தோசை சாப்பிட்றவள நல்லம் இல்லை. ஓகே, அனைவருக்கும் நன்றி, வணக்கம், குட் நைட்.